ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அறிவுசார் குறைபாடுள்ள அந்த குழந்தைகள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். தென் இங்கே என்ன பயிற்சி கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான வகுப்புகள் நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். பொதுமக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வுகள் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம என்னென்ன மாதிரி நிறைய பேர்கள் சொல்லி அவங்கள நம்ம கூப்பிட்டுருப்போம். உதாரணத்துக்கு இப்போ கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள குருடர்கள், காது கேட்காதவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள வந்து செவிடர்கள், கை கால் இந்த மாதிரி பாதிப்புல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒரு குறிப்பிட்ட அவேர்னஸ் பொதுமக்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த பெயர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு ஊனமுற்றோர் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அந்த ஊனம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவங்கள ரொம்ப மனசளவுல பாதிக்குது அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்க, ஏன்னா எல்லா ஒரு மனிதர்களா இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு திறமைகள், தனித்திறமைகள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி திறமைகளை அவங்கள்ட்ட என்ன திறமைகள் இருக்கு, ஏன்னா அவங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு கை இல்லை அப்படின்னா அவங்க கால்நாள் எழுத பழகுறாங்க, அவங்களோட திறமையை வந்து வேற ஒரு விதமா காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி திறமையை வேறு மாதிரி காட்டுறாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்துக்கு கீழே இப்ப நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன அந்த குருடர்கள், செவிடர்கள் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்ப நம்ம பொதுவா யாருமே பயன்படுத்துறது இல்லை. பார்வையற்றோர், செவித்திறன் குறைபாடு உடையவர்கள், முன்னாடி இப்போ நான் சொல்ற அந்த அறிவுசார் குறைபாடு உடையவர்களுக்கு இருந்த பெயர்கள் வந்து மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்க, அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவங்கன்னு இப்ப நம்ம அதை மாத்தி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்களை பாத்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய கேட்டகரியில நம்ம பாக்குற அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறாங்க. மேஜரா அவங்க சொல்றது வந்து 4 கேட்டகரி. ஒன்னு வந்து மைல்டு, அடுத்தது வந்து மாடரேட் கேசஸ், அடுத்தது வந்து சிவியர் கேசஸ், கடைசியில ப்ரொஃபவுண்ட். இந்த 4 கேட்டகரியை பிரிக்கிறாங்களே, இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கான ஐக்கியூ திறன், இந்த ஐக்கியூ திறனை பொறுத்து தான் அவங்களோட ஐடென்டிட்டி கார்டுல இவங்க என்ன கேட்டகரி கீழே நமக்கு வர்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்கூல்ல பிரிச்சு அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா பாடத்திட்டங்கள் அமைச்சு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகள்ல 4 வகைகள் இருக்காங்க. மைல்டு, மாடரேட், சிவியர் அண்ட் ப்ரொஃபவுண்ட், இந்த 4 வகை சொன்னேன் இல்லையா. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்துட்டு இங்க இப்போ நம்ம நம்பிக்கை அறிவுசார் குறைபாடு உடையவருக்கான இல்லத்துல என்ன மாதிரியான குழந்தைகள் இந்த வகை கீழே இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன இப்போ நம்ம பார்த்துடலாம்.